அவரவர்களுடைய சக்தியினுடைய அம்சத்தை தேஜோ ரூபமாக வழியில வர சொல்லி அந்த தேஜஸ் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதுல ஒரு ஸ்திரீ ரூபம் உண்டானாக்க அவள் வசம் பண்ணி விடுவாள். அவளால்தான் வசம் பண்ண முடியும், வேற ஒருவராலையும் முடியாதுன்னு நாராயணன் சொன்னாளா. விஷ்ணு நம்ம ஆயுதங்கள் எல்லாத்தையும் அந்த தேவதைக்கு அந்த ஸ்ரீ ரூபிணியான தேவதைக்கு கொடுத்துருவோம். ஆயுதானிவயம் பிரம்மணோவதி தேவே நாராயணன் சொன்ன உடனே பிரம்மாவுடைய வாக்கிலிருந்து ஒரு தேஜஸ் பரப்பது ஜோதிர்மயமா. உடனே பரமேஸ்வரனுடைய சரீரத்திலிருந்து ஒரு தேஜஸ் பரப்பது, விஷ்ணுனுடைய சரீரம், இந்திரனுடைய சரீரம், வருணன், யமன், குபேரன், 33 தேவர்களுடைய சரீரம், இதிலிருந்து தேஜஸ் எல்லாம் பரப்பி பெரிய ஹிமாச்சலமாயிட்டாம். சங்கரஸ்ய சரீராத்து நிஸ்ருதம் மஹதத்புதம் ததோ விஷ்ணு சரீராத்து தேஜோ ராசிநிவாபரம் ததச்சேந்திர சரீராத்து சித்ரரூபம் துராபதம் குபேரயமவன்னீனாம் சரீரேभ्यो சமந்ததः குபேரயமவன்னீனாம் சரீரேभ्यः சமந்ததः. குபேரன்யமன் அக்னிவாளுடைய சரீரத்திலிருந்தும் தேஜஸ் பரப்பி எல்லா தேவர்களுடைய சரீரத்திலிருந்தும் தேஜஸே வெளியில வந்தது. ஒரே ஒளி எங்க பார்த்தாலும் பெரிய ஹிமாச்சலமா ஆயிட்டான். அந்த தேஜஸ்க்கு பெரிய இமயமலையை போல ஹிமாச்சலமிவாபரம். இங்கொரு ஹிமாச்சலம் தேஜோ ரூபமான மலையோடு தோணித்துதாம். தேஜோராஜிவ்யம் ஹிமாச்சலமிவாபரம் பஷ்யதாந்தேவானாம் தேவதைகளும் பார்த்துட்டே இருக்காரு, என்ன வள மாதிரி ஒரு தேஜஸ் இருக்கேன்னு. அத்தனை தேஜஸும் சேர்ந்து ஒரு திவ்ய ஸ்திரீயாக ஆச்சுதான். உடனே அதே காலத்திலே பஷ்யதாம் தத்ர தேவானாம் தேஜ புஞ்சரமுத்பவா பகூமாதிவராநாரி சுந்தரி விஸ்மயப்ரதா. சௌந்தரியத்தோட கூட அத்தியாச்சரியமாய் உலகம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அவயவங்கள். தேசிகன் சொன்னாள் தேவநாதனுடைய ஸ்தோத்திரத்திலே, என்ன அங்கத்துக்கு அங்க உனக்கு அழகு வச்சு அழைச்சிருக்கு என்று கேட்டாள் தேவநாதனை திருவஹீந்திரபுரத்திலே. அது மாதிரி அங்கத்துக்கு அங்கம் அழகம் அம்பாளுக்கு. அது மாதிரி சுந்தரி விஸ்மயப்ரதா திரிபுராதா மகாலக்ஷ்மி மகாலட்சுமி சாட்சாத் மகாலட்சுமியா பிரகாசிச்சாளாம். சத்வரஜஸ்தமோ குணம் இந்த 3 குணத்தோட கூட மகாலட்சுமியாக அம்பாள் பிரகாசிச்சாளாம். திரிபுராதா மகாலட்சுமி சர்வதேவ ஜனீரஜா அஷ்டாதசபுஜாரண்யா 18 கைகளோட இந்த அவதாரம். இந்த தேஜஸ்திலிருந்து ஒரு ரூபம் திவ்ய ஸ்திரீயா வந்தபோது 18 கை, அப்புறம் 1000 கை, ஆயிரக்கணக்கான கைகள். அவன் இப்பவும் சஹஸ்ரபுஜேன்னு காளி இருக்காள், போய் பார்த்தா தெரியும் இந்த அவதாரம். அவன் ஆயிரக்கணக்கான 1000 கைகளும் அப்படியே இதுல கல்கத்தாவில பார்த்தா அப்படியே தலை சுற்றி போயிடும் அந்த காளியை பார்த்தா. அது மாதிரி காளி 1000 கையோட கூட காளி எல்லாம் இந்த அவதாரம் தான். லோகரட்சணத்துக்காக அம்பாள் இப்படி வந்திருக்காள். ஸ்ரீரூபமா ஒரு தேவதையை சொன்னதுங்கிறது நம்ம வைதிகமான மதத்துல. ஒரு மதத்துல ஸ்ரீயாக தெய்வத்தை சொல்லவே இல்லை. அவர்கள் ஏதோ மனிதர்களே தெய்வத்தை போல கல்பிச்சு பேசியிருக்காள் பல மதங்கள்ல. நம்ம மதங்கள்ல அப்படி இல்லை, தெய்வமே மனிதனா அப்படி வந்திருக்கு. வால்மீகி பிரபுதிகள் கூட
ராமாவதாரத்தை சொல்ற போது ராமனை ஒரு மனுஷனாக சொல்லி பகவானுடைய குணங்கள்லாம் அங்க வந்து குடியிருந்ததுன்னு சொல்ற. கம்பர் அவன் நாராயணன் ராமன், அவனிடத்துல ஒரு பெரிய சக்கரவர்த்தியினுடைய குணங்கள்லாம் தேடிக்கிட்டு வந்து இருந்ததுன்னு சொல்றார். இதுதான் கம்பருக்கும் வால்மீகிக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி இது ஒரு மனுஷனை போய் கற்பிக்கல, தெய்வமே மனுஷனா வந்திருக்கு நம்ம மதங்கள்ல எல்லாம். அப்படி தெய்வமே ஒரு திவ்ய ரூபத்தோட கூட வந்திருக்கு. எல்லா தேவதைகளுடைய சரீரத்தில் இருக்கிற தேஜஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் அம்பாள். அதனாலதான் அம்பாளுடைய ஆராதனத்துக்கு தனிச்சிறப்பு, தனிப்பெருமை. அம்பாளை உபாசிக்கிறவாளே உலகத்துல ஒத்தனும் எதிர்க்கவே முடியாது. அம்பாளுடைய மந்திரத்தை ஒருத்தன் ஜபிச்சான்னா அவனுக்கு ஒரு விதமான குறவும் வராது, சகல க்ஷேமத்தையும் கொடுப்பாள்.